சஞ்சய் சொன்ன நிறைய விஷயம் உண்மையா இருக்கும்னு நம்பி அர்ஜுனுக்கு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திட்டேன். அவனை சமாதானப்படுத்த என்னால அவன்கிட்ட நெருங்கவே முடியல. சஞ்சய் ஒழிஞ்சாதான் அது முடியும். சத்யா, மாமா உள்ள வரலாமா? வாங்க மாமா. உனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல என்னம்மா குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு? மா, புருஷன் முண்டாட்டி பிரச்சனையில தலையிடுறது நாகரிகம் இல்லைன்னு ஒரு பக்கம் மனசு சொல்லுது. ஆனா அதே மனசு இன்னொரு பக்கம் உன்னோட போராட்டம், தேவியோட நலம்னு எல்லா ரகசியமும் தெரிஞ்சவன் நான் மட்டும்தாம்மா. நீ கஷ்டப்படுறத வேடிக்கை பாக்குறோமோன்னு என் மனசு அப்படியே குத்துதுமா. அது இந்த பாரு, நான் உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து கேக்குறேன். என்கிட்ட நீ உண்மையை சொல்லவே மாட்டியா? மா, எதுவா இருந்தாலும் சொல்லு. உன் அப்பா அம்மா இந்த வீட்டுக்கு வரப்போக இருந்தா அவங்க உனக்கு ஒரு வடிகாலா இருந்திருப்பாங்க. காலம் அந்த மடையை அடைச்சு வச்சிருச்சு. ஏதாவது தெரிஞ்சாதானே நான் உனக்கு உதவி பண்ண முடியும். இந்த பாரு, நீ சொல்லலன்னா அப்புறம் நான் உங்க கூட பேச மாட்டேன். அது உனக்கு தான் கஷ்டம், சொல்லிட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. உன் ரகசியம் எல்லாம் தெரிஞ்சவன் இந்த வீட்டுல நான் மட்டும்தான். மா, உன்னால செல்வநாயகி கூடயும் அர்ஜுன் கூடயும் தனியா எதிர்த்து போராட முடியாது. என் உதவி உனக்கு தேவை, அதனாலதான் சொல்லுன்றேன். மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சஞ்சய், அந்த டாக்குமெண்ட் பீரோல தான் இருக்கு, வாங்கிட்டு போற. ஓகே. என்னடா அர்ஜுன் அப்படி பாக்குற? சாரிப்பா, ஒரு முக்கியமான ஆபீஸ் டாக்குமெண்ட் எடுக்க வந்தேன்.